காளி கருணையே வடிவான்வ, காளி மங்கள ஸ்வரூபினி. காளி கிட்ட வந்து கேட்ட வரத்தை இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்போ பகவதி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மாந்திரிக சக்தி தான். அந்த மண்ணே வந்து மாந்திரிகத்தோட பலம். அதனால தான் வந்து எல்லா கோயில்கள் இருந்தாலும் சோட்டானைக்கரை பகவதி அம்மாவை மேலே எதுவுமே கிடையாது. இப்போ வருஷம் ஃபுல்லாக கூழ் ஊற்றி நிற்கிறோமா கிடையாது. ஏன் இந்த ஆடி மாதம் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம்? ஆடி மாதத்தில் நோய் நொடிகள் அதிகமாக இருக்கும். அதனால அம்பிகை அந்த டைமில் வந்து நோய் நொடியை குணப்படுத்ததால அந்த நன்றி கடனுக்காக இன்னி வரைக்கும் இந்த பூலோகம் இருக்கிற வரைக்கும் நாம் அந்த நன்றி கடனுக்காக நம்ம அதை பண்ணிருக்கோம். செய்வினை செய்யும் பொழுது அவங்க ஜாதகத்தை தான் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த ஜாதகத்தில் அந்த டைம் வீக்காக இருந்தால் செய்வனை பழிச்சிடும். இன்னைக்கு ஆன்மீகத்தில் யாருக்குமே முழுமையான ஈடுபாடு இல்லாததால் தெய்வங்கள் வந்து பேசுறதும் உங்களுக்கு அது சரியாக ஏற்றுக்க முடியாத ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்க. பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். மாந்திரிகம் அப்படின்னு ஒன்று இருக்கா? மாந்திரிகம் என்னதான் செய்யும்? மாந்திரிகத்தோட எல்லை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மாந்திரிகர் மற்றும் அகோரி சாமுட்டி மலைக்கா அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் மேடம். வணக்கம். மாந்திரிகம் அப்படின்னு ஒன்று எப்போ உருவானுச்சு, எங்கே உருவானுச்சு? ஏன்னா இப்போ நிறைய இடங்களில் பார்த்தாக்கா அங்கங்கே நான் மாந்திரிகர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மாந்திரிகம் எங்கே உருவாக்கப்பட்டது அப்படின்னே தெரியல. அதுக்கு யார் வழி வழியாக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற விவரங்களும் இது வரைக்கும் தெரியல. ஸோ நீங்கள் ஒரு மாந்திரிகர் அப்படிங்கிற முறையில் உங்கள்கிட்ட கேட்குறேன். ரிக், யஜுர், சாமம், அதர்வணம், இந்த 4 வேதங்கள் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். இந்த 4வது வேதமுக்கு பார்த்தீங்களா அதர்வண வேதம். இந்த அதர்வண வேதத்தோட வேலை என்னன்னா இந்த 3 வேதங்களுமே உள்வாங்கிக்கும். அதாவது இந்த அதர்வண வேதத்துக்கு உரியவர் மகாகாளி. அதனால தான் பிரித்திங்கரா வந்து அதர்வண வேத காளின்னு சொல்லுவாங்க. பத்ரகாளியோட அம்சம். அம்மா கூட பத்ரகாளியின் அம்சம் தான். அப்போ பத்ரகாளி கிடையாது. வித்தியாசம் புரியுது அவங்களுக்கு? பிரித்திங்கராவே எத்தனை உக்ரமான தேவி, கேட்டது இல்லைன்னு சொல்ல தெரியாது அந்த நம்பிக்கைக்கு. அதோட பவரே அது பயங்கரமான சக்தி. அப்போ அவளிலிருந்து வந்தவ, காளிலிருந்து வந்த பிரித்திங்கரா. அப்போ காளி எப்பேற்பட்டவ? ஏன்னா எதுக்காக வந்து காளியை வந்து நிறைய பேர் மறைக்கப்பட்டுட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இருக்கிற சமுதாயத்தில் நம்ம எதை சொல்கிறோமோ அதை அப்படியே வந்து மைண்டை வந்து பிளாக் பண்ணிப்பாங்க. நீங்கள் அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காலத்தில் சாமி படம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெகன்மோகினி, மாயமோகினி, இந்த மாதிரி படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், கோவிலில் இருக்கிற அம்பிகை வந்து நல்லவ, அவள் உடனே எதுக்கு எதெல்லாம் கொடுத்துருவா. அங்கே ஹீரோயின்ஸ் போய் அங்கே போய் அழுகுற மாதிரியும் விரதங்கள் இருக்கிற மாதிரியும் பூஜைகள் பண்ணுற மாதிரியும் அவங்க காட்டியிருப்பாங்க. ஆனால் மந்திரவாதி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காளியை இப்போ பிரம்மாண்டமாக நிற்க வச்சு அவன் பலி கொடுக்குற மாதிரி, காவு கொடுக்குற மாதிரி, எல்லாமே வந்து சித்தி அவன் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி, எல்லாமே இது பண்ணுற மாதிரி காளியை சேர்த்து, அதாவது அந்த மந்திரவாதியோட சேர்த்து காளியும் கெட்டவள் ஆகிட்டான். இதான் உண்மை ஆக்சுவலி. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஊருக்குள்ள இருக்க தேவி கிட்ட அவள் உளுந்து 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 கும்பிடணும். ஆனால் இதே இந்த மந்திரவாதி காளி கிட்ட அம்மா தாயை வாழ வந்து நின்றுவா, அம்மா இதை பலி ஏற்றுக்குன்னா ஏற்றுக்குவா, ஆர்டர் போட்டாலும் செய்வாங்க, செஞ்சிருவாங்க. ஆனால் அதை என்ன பண்ணிட்டாங்க, தவறாகவே நம்மளுக்கு வந்து போர்ட்ரேட் பண்ணதில்லை. இன்னைக்கு எல்லாரும் மைண்ட்லேயே வந்து காளி ஒரு கெட்டவன், காளி கும்பிட்றவங்க ஒரு கெட்டவங்க, இவங்க மந்திரம் செஞ்சுவாங்க, இவங்க சூனியம் பண்ணிடுவாங்க, இவங்க கெட்டது பண்ணிடுவாங்க சொல்லிட்டு ஒரு கெட்ட ஒரு அந்த அபிப்பிராயம் வந்துடுச்சு. நல்லா புரிஞ்சுங்க. காளி கருணையே வடிவான்வ, காளி மங்கள ஸ்வரூபினி. காளி கிட்ட வந்து கேட்ட வரத்தை இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதனால தான் வந்து இந்த பாரத நாட்டில், இந்த உலகத்தில் வந்து அம்பிகை வந்து 4ஆக பிரிஞ்சு வந்தா. ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் வடநாட்டு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே காளி இருப்பாள். கல்கத்தா பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால், காஷி, நீங்கள் நார்த் சைடு ஆல்மோஸ்ட் நீங்கள் எந்த கோயிலில் போனீங்கன்னாலும் காளியோட விக்கிரகம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. எல்லா கோவில்லையுமே காளி சாதாரணமாக இருப்பாள். பட் ஆனால் இதே சவுத்தில் நம்ம காளி வைக்கவே கிடையாது. பார்த்துக்கிங்களா? ஆனால் ஏன் சவுத்தில் வந்து அந்த மாதிரி ஆகுது? ஏன் நார்த்தில் மட்டும் அம்மா வந்து வடநாட்டில் அங்கே காஷி இருக்குது. ஸோ காஷிக்கு காவல் காளி இருக்கிறதால அங்கே பலி தேவதைகள் அங்கே அதிகமாக இருக்கிறதால, அங்கே தாந்திரிக வித்தைகள் அதிகமாக இருந்ததால், மாந்திரிகள் அங்கே அந்த காலத்தில் இருந்த அகோரிகள் அங்கே இருந்ததால், பிணத்தோட இது அங்கே இருந்ததால், நான் எல்லா விதமான மாந்திரிக சக்தி எங்கே வந்து வருதுன்னா அப்படியே நார்த்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா காளியோட வாசம் அங்கே இருக்குது, காளி அங்கே வந்து இருந்ததால் அங்கே அப்படி போயிட்டாங்க. இப்போ சவுத்தில் பார்த்தீங்கன்னா அதே அம்பிகை வந்து பகவதியாக உட்காந்தா. இப்போ கேரளா முழுக்க பார்த்தீங்கன்னா பகவதி தான். இதே வந்து கர்நாடகா பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி அம்பிகையாக உட்காந்தா. இதே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மாரியம்மனாக உட்காந்தா. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஒரு தெய்வங்களுமே தனித்தன்மையோடு வந்து அம்பிகை வந்து உட்கார்ந்தாங்க. அப்படி உட்காரும் பொழுது என்ன நடக்குதுன்னா, இந்த தெய்வங்கள் இப்போ மாரியம்மன் பார்த்தீங்கன்னா தெருக்கு தெரு அமர்ந்தா. அதாவது ஏழைகளுக்கு தெய்வமாக உட்காந்தா. யார் வேணா இப்போ வழிபடலாம். அந்த அம்மாவுக்கு கவுச்சு கொடுக்குறாங்க. இப்போ பெரியவாழ்த்தம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆடு பலி கொடுப்பாங்க, கோழி பலி கொடுப்பாங்க, கும்ப சாப்பாடு போடுவாங்க, எல்லாருமே வந்து கூழ் ஊற்றுவாங்க, மோர் பந்தல் போடுவாங்க. ஸோ ஏன்னா அவள் வந்து ஏழையாக உட்கார்ந்த அம்பிகை. இதே வந்து கேரளா பார்த்தீங்கன்னா பகவதி. இப்போ பகவதி பார்த்தீங்கன்னா முழுக்க மாந்திரிக சக்தி தான். அந்த மண்ணே வந்து மாந்திரிகத்தோட பலம். அதனால தான் வந்து எல்லா கோயில்கள் இருந்தாலும் சோட்டானைக்கரை பகவதி அம்மாவை மேலே எதுவுமே கிடையாது. எப்பேற்பட்ட செய்வனையும் அந்த கோயில் போனால் கிளியர் ஆகிடும் சொல்லிட்டு ஐதீகமே. நாங்கள் நடக்க குருதி பூஜை அந்த மாதிரி. இதே மாதிரி கர்நாடகா பார்த்தீங்கன்னா சண்டை முண்டை அசுரனை அழிச்சு அம்பிகை வந்து அங்கே சாமுண்டீஸ்வரியாக உட்கார்ந்தா. ஸோ அதனால தான் இன்னைக்கு எத்தனையோ அரசர்கள்
அரசாட்சி நம்ம கேள்வி தான் படிச்சிருக்கிறோம், நம்ம புத்தகத்தில் படிச்சிருக்கோம். ஆனால் இன்னி வரைக்கும் மைசூர் பேலஸ் வந்து இன்றைக்கும் தலைச்சி நிற்குதுன்னா, இன்றைக்கும் நம்ம போய் பார்க்கலாம் ஒரு விஷயம். அந்த காலத்தில் இப்படி தான் இருக்கும் பொழுது சொல்லிட்டு இருக்குன்னா, அதுக்கு முழுக்க காரணம் சாமுண்டீஸ்வரி. ஏன்னா நம்பிக்கை அங்கே கிடையாது. ஸோ ஒரு இடத்துலையுமே இந்த தெய்வங்கள் இருக்கிறதால தான் அதிசயங்களும் அதே மாதிரி சமமாக இருக்குது இன்றைக்கி. இல்லைனா இன்றைக்கி நம்மளுக்குலாம் வந்து ஒரு பேப்பர் தான் எல்லாமே. கரெக்ட் தானே? ஸோ அதே மாதிரி தான் காளி என்பது நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. இதே நாட்டில் வந்து எல்லார் வீட்டிலும் தான் காளி இருக்கிறா. இன்ஃபேக்ட் வந்து கல்கத்தாவில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு வீட்லையுமே விநாயகர் எப்படி வச்சுருப்போம், நம்ம சவுத்தில் வந்து ஒரு வீட்லேயும் வந்து விநாயகர் வச்சுருக்கலாம். அதே மாதிரி வடநாட்டில் எல்லார் வீட்லையுமே காளி இருப்பாள். இன்ஃபேக்ட் ஏன் ஹைட்டில் வந்து தட்சிணா காளி வீட்டில் வச்சுருப்பாங்க, வழிபாடு பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க வீட்லேயும் குடும்பம் நடத்துவாங்க தானே, அவங்க வீட்டில் பெண்கள் தூரம் ஆவாங்கள்ல, அவங்க வீட்டில் சாவு நல்லது கெட்டது வாழ்வு சாவு எல்லாமே இருக்குல்ல, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் அதை வந்து அப்படி தவறாகவே போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஒரு காளி என்பது தவறு, அது வந்து வைக்கிறது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் எல்லாத்துக்குமே வந்து வழிபாடு முறைன்னு ஒன்று இருக்குது. இப்போது நம்ம கூட மாரியம்மன் கூழ் ஊற்றுறோம். நம்ம ஏன் வருஷம் ஃபுல்லாக கூழ் ஊற்றி நிற்கிறோம்? இப்போ வருஷம் ஃபுல்லாக கூழ் ஊற்றி நிற்கிறோமா? கிடையாது. ஏன் இந்த ஆடி மாதம் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம்? ஆடி மாதத்தில் நோய் நொடிகள் அதிகமாக இருக்கும். அதனால அம்பிகை அந்த டைமில் வந்து நோய் நொடியை குணப்படுத்ததால் அந்த நன்றி கடனுக்காக இன்னி வரைக்கும் இந்த பூலோகம் இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த நன்றி கடனுக்காக நம்ம அதை பண்ணிருக்கோம். ஸோ அதில் அப்படி தான் ஒரு விஷயத்துலையுமே அம்பிகை வந்து அவளுக்கு கொடுக்குற அந்த பூஜை பண்ணாத கெட்டதை அழிச்சா, துஷ்டர்களை சர்வநாசமாக்கினா, அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டினான். ஆனால் அவளோட ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் வீரியமாக இருந்தது. ஏன்னா பேய் பிசாசு பூத பிரேத யட்சணிகளுக்கு காவலவை, புரியுது அவங்களுக்கு? அதுங்கெல்லாம் வந்து அந்த அம்மாவை சுற்றி தான் இருக்கும். ஸோ அதனால காளி வழிபாடு என்பது வந்து சர்வசாதாரணமாக மற்ற தெய்வங்கள் வழிபாடு மாதிரி கிடையாது. ஏன்னா மற்ற தெய்வங்கள் நம்ம கோயிலில் போய் வழிபாடு பண்ணிக்கலாம். ஒரு நெய் தீபம் ஏற்றியோ, இல்லை ஒரு காப்பு கட்டியோ, இல்லை தீ மிதிச்சோ, இல்லை தீச்சட்டி எடுத்தோ, இல்லை அழகு கொடுத்தோ, எப்படி வேணால் நம்ம பண்ணிக்கலாம். பட் ஆனால் காளி அதெல்லாம் அடங்க மாட்டா. அதுக்கெல்லாம் அப்பாற்பது பலிக்கு மட்டும் தான் அவன் நிற்பா. ஏன்னா அவள் பலி தேவதை. ஏன்னா அவள் கூட வந்து ஃபோர்ஸோடு வருவாள். அந்த சொல்கிறதுக்கு அந்த காட்டேரிகள் யட்சினிகள் அந்த மாதிரி எல்லாமே பூத பிசாசுகள் அந்த அம்மாவை படைசூழ இருக்கும் பொழுது அந்த பலிக்கும் அந்த பூஜைக்கு அவள் கட்டுப்படணும்னா நம்ம இந்த பரிகாரங்கள் முழுக்க உண்மையிலே ஸ்ரத்தையோட பக்தியோட, இது வந்து ஒரு கலை. இன்ஃபேக்ட் இதுக்குள்ளே முழுசாக இருந்தால் தான் அந்த பூஜைக்குள்ளேயே நம்ம போய் உட்கார முடியும். இல்லைன்னா முடிச்சிடும், நம்ம கதையை போய் தூக்கி வாரி அடிச்சிடும். ஆனால் இப்போ நம்ம நிறைய மாந்திரிகர்கள் பார்க்குறோம். இப்போ இந்த யூடியூப்லாம் ரொம்ப பிரபலம் ஆனதுக்கப்புறமா நிறைய மாந்திரிகர்கள் புதுசாக உருவாகியிருக்கிறாங்க. ஒரு 10 எலுமிச்சம்பழம், ஒரு 10 ஃபோட்டோ, சாமி ஃபோட்டோ இருந்தாலே அவங்க அகோரி அப்படிங்கிற அகோரிய அல்லது மாந்திரிகர் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு இருக்காங்க. ஒரு உண்மையான மாந்திரிகர் அப்படிங்கிறதுக்கு என்ன குவாலிட்டி இருக்கணும்? அவங்கள பார்த்தா இவங்க உண்மையான மாந்திரிகர் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? உண்மையிலேயே பூஜை பண்ணுறவங்க மட்டும்தான் இதுக்குள்ளே வர முடியுமே, புரியுதா? அதுக்கு காளி இருக்கணும், காளி மட்டும்தான் இருக்கணும். மற்ற தேவிகளை நாங்கள் காளியாக ஏற்றுக்க முடியாது. ஏன்னா சிவனோட எப்போ அம்பிகை நின்றாலோ சிவனோட அம்பாள் ஐக்கியமானவதா இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் இந்த ரூபம் இருக்கும் பொழுது சிவன் மேலே அம்பிகை நின்றா, அந்த ரூப சிலை எங்கே இருக்குது, அந்த சிலை வழிபாடு எங்கே இருக்குது, அந்த சிலைக்கு யார் வந்து பரிபூர்ணமான பூஜைகளோ பலிகளோ யாகங்கள் நடத்துகிறாங்களோ அங்கே மட்டும்தான் உனக்கு பலம் கொடுக்கும். அதுவும் சுடுகாட்டில் அந்த அம்மா இருக்கணும். இதுதான் வந்து அவளோட அந்த இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு காலேஜ்லாம் இப்படி தான் இருக்கணும், ஒரு ஸ்கூல்லாம் இப்படி தான் இருக்கணும், ஒரு பிரைமரி ஸ்கூல்லாம் இப்படி தான் இருக்கணும். அது மாதிரி ஒரு ப்ரொசீஜர். அப்படி இருந்தால் மட்டும்தான் காளி உனக்கு நிர்ரூபமாக நிற்பா. இல்லைனா அது சும்மா ஏமாத்து வேலை தான். ஆனால் அந்த மாந்திரிக முறை அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதா இல்லை தீய விஷயம் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டதா? மாந்திரிகம் என்பது முழுக்க தர்மத்தின் வழியில் போகிறது. தர்மம் தான் அது. ஏன்னா காளி தர்ம தேவதை. காளியின் அத்தனை அம்சமும் தர்ம தேவதைகள் தான். கெட்டதுக்கு ஒருபோதும் அம்மா வந்து கை கொடுக்க மாட்டாங்க. என்ன ஒரு இதில் வந்து ஒரு சின்ன ஒரு இதுனா, இப்போ என்னை வந்து ஒருத்தவங்க நோண்டினே இருக்காங்க, சும்மா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, தேவையில்லாமல் சண்டை போட்டுனே இருக்கிறாங்க. எனக்கு அது என்ன பண்ணணும்னு தெரியாது. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வந்து லாக் பண்ணுறாங்க வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒரு சுச்சுவேஷன் நின்றவங்கள, அப்போது நம்ம பத்ரகாளி கிட்ட போய் இந்த மாதிரி பிரயோகங்கள் பண்ணும்போது அடிச்சிடும். ஏன்னா காளியை பொறுத்த வரைக்கும் அவளால் கன்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்க தெரியாது அந்த அம்மாவுக்கு, புரியுது அவங்களுக்கு? அதாவது சரி இது உன் விதி, நீ அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அம்மா சொல்ல மாட்டா. உன் விதியை மாத்திர சக்தி எனக்கு உண்டு, நான் பார்த்துக்கிறேன் போடா சொல்லிடுவாள். அதனால தான் வந்து அந்த காலத்தில் யோகிகளுமே ரிஷிகள் முனிவர்கள் எப்பேற்பட்ட ராஜாக்களுமே காளியின் வழிபாடுலேருந்து தவறுனதே கிடையாது. ஏன்னா காளியின் வழிபாடு தான் உன்னை முழுமையடைய வைக்கும். நீ காளியின் வழிபாடு விட்டு நீ விலைக்கு வந்தால் நீ வந்து இந்த பூமியில் இருந்தும் நரகவேதம் தான் உனக்கு. ஆனால் இப்போது பார்க்குற மாந்திரிகரில் நிறைய மாந்திரிகர்கள் இப்போ நிறைய விளம்பரங்கள் கூட கொடுக்குறாங்க. பில்லி சூன்யம் வைக்கிறது, ஏவல் வைக்கிறது, ஏவல் எடுக்கிறது அப்படிங்கிறத தாண்டி வைக்கிறது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக இந்த சக்தியை பண்ணணும் அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் அதிகபட்சமாக மாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயமே
மற்றவர்களுக்கு தீங்கு இழைப்பதற்காக அப்படிங்கிற மாதிரி தான் சரி, நிறைய ரெண்டே நபர்கள் விஷயம் நீங்க பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல கேள்வி. ஆக்சுவலி நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, இது ஒரு பிரச்சனை, நீங்க எங்க வேணா போங்க, அது உங்களோட விருப்பம். போகும் பொழுது நீங்க இது போட்டோ கொடுங்க, நீங்க காசு கொடுத்துட்டு போங்க, நான் பார்த்துட்டேன்னு சொன்னா அவனை பலால் அடிச்சுட்டு வர சொல்லுங்க. அப்படி ஒரு விஷயம் உலகத்துல கிடையவே கிடையாது. அப்படி யாராலும் ஜெகன்மாதாவோட ஆதிபராசக்தி மகா காளியால மட்டும்தான் ஒரு விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் நீ போன்னு சொல்ற சக்தி அவளுக்கு மட்டும் தான் உண்டு. மனிதராக பிறந்த எவனுக்குமே அந்த பலம் கிடையாது. புரியுது அவங்களுக்கு? எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அந்த பிரயோகத்துக்குள்ள வந்தே ஆகணும். இப்போ நீ வந்து ஒரு பிரச்சனை உனக்கு ஃபீல் பண்ற, உனக்கு ஒரு விஷயம், உனக்கு ஒரு தடங்கள், ஒரு தடைகள், உனக்கு எதிரிகள் தொல்லை, உனக்கு தூக்கம் இல்லை, உனக்கு ஏதோ போட்டு குறையுது, எங்கேயோ ஒரு விஷயத்துல இருந்து லாக் ஆகி நிற்கிற, நீ வெளியே வரணும், உன்னுடைய எல்லா விதமான சொல்யூஷனுக்கும் ஒரு தீர்வுனா கண்டிப்பா நீ அந்த பிரயோகத்துக்குள்ள வந்தால் மட்டும்தான் உனக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கும். காளி உன்னை பாப்பா, நீ அந்த மயானத்துல கால் வச்சே ஆகணும். இதுதான் சத்தியம். இது இல்லாமல் நீ எங்கே போனாலும் ஜீரோவில் தான் நிற்ப, உன்னை ஏமாற்றத்தான் செய்வாங்க. புரிஞ்சுதா? ஏன்னா நாங்கள் அந்த பிரயோகத்தில் இருக்கிறவங்க, எங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எங்கள் பூஜையில் தாங்க இருப்போம், எப்போவுமே அந்த எங்களோட பரிகாரங்கள், எப்போவுமே எங்களோட பலிகள். ஸோ இதில் தான் காளி அகமகிழவா தவிர்த்து, இதை தவிர்த்து நான் பார்த்துக்கிறேன், போயிட்டு வா, இந்த எலுமிச்சம்பழம், இந்த தாயத்து, இந்த தந்திரம் சொன்னால் நீ முட்டை தான் போடுவேன், போயிட்டு உன்னால் எதுவுமே சாதிக்க முடியாது. ஏன்னா நீ பிரயோகத்துக்கு வரலையே. ஏன்னா சொல்கிறவனே ஃபஸ்ட்டு பிரயோகத்துக்கு என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. புரியுது அவங்களுக்கு? ஏன்னா காளியின் வழிபாடு என்பது முதல்ல நீ உன் குடும்பத்தை விட்டு தன்னால் உன் தூக்கிட வெளியே, உன் சொந்த பந்தத்தை விட்டு தூக்கிட வெளியே, உன்னோட உற்றார் உனக்கு நீ வெளியே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நீயே நினச்சாலும் இருக்க முடியாது, உன் பொண்டாட்டிக்கு இருந்து வந்துடுவ தனியாக வெளியே. நீ எந்த ஒரு விஷயத்திலும் உன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா நீ முழுக்க முழுக்க காளியின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுவேன். காளியின் பிரயோகம் வந்தது உன்னை மொத்தமாக பிரித்து எடுத்து உன்னை ஒரு நிலையான ஒரு இடத்துல உட்காரிச்சு அழகு பார்த்து அதுக்கப்புறமா எல்லாத்தையும் கொடுப்பான். ஆனால் கிட்ட சேர்த்துக்க மாட்டான் யாரையுமே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆண் மகனாக இருந்து நீங்கள் அம்மா கிட்ட வந்துட்டீங்க வச்சிங்களேன், உங்களுக்கு ஒய்ஃபோ குழந்தைங்கன்னா உங்களால் திருப்பி அங்கே போக முடியாது, டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடும், ஒரே சண்டை சச்சரவு ஆகி அடிச்சுன்னு முடிச்சுன்னு மாறுவீங்க. புரியுதாங்களே? நீங்கள் அந்த நம்பிக்கை கிட்ட வந்துட்டீங்கன்னா நீங்கள் முழுக்க சுடுகாட்டின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து தான் ஆகணும். நீ மயானத்தோட வழிபாடுக்குள்ளே வரலன்னா நீ உன்னால் வந்து சரியாக வந்து எதுவுமே பண்ண முடியாது, சித்தி ஆகாது எதுவுமே. இப்போ இதே வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ தெய்வங்கள் வச்சா கூட இப்போ காளி நான் வச்சதால் நான் முழுக்க அந்த நம்பிக்கை கிட்ட வந்தாச்சு, அந்த நம்பிக்கை கூட பூஜையில் உட்காந்தாச்சு. என்னோட கோவில் முழுக்க மயானத்துக்குள்ளே அடங்கிக்கிற கோவில், என்னோட நேர் வாசல் மயானம் தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதோட சக்தியில் நம்ம நினச்சி பார்க்கவே முடியாது. ஏன்னா எப்போவும் அம்மா அலர்ட்டாக இருப்பாள். அதாவது நம்மளோட அடுத்த பிறவியோட கதவு தான் மயானம். மயானம் வந்து மறைவு கிடையாது, எல்லாமே சாவை பார்த்து பயப்படுறோம். பட் ஆனால் ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியணும், சாவு என்னைக்கு இருந்தாலும் எல்லாருக்கும் வந்தே ஆகணும். பட் அதை தெரிஞ்சு இத்தனை தவறுகள் நம்ம பண்ணுறோம். அப்போ அது திமிரு தானே, அது ஆணவம் தானே. அந்த ஆணவத்தை அகங்காரத்தை அடக்கிறது யாரு? இந்த மகாசக்தி தான். இந்த மாதிரியான பல சக்திகள் இருக்கிற அந்த தேவியை நீங்கள் வழிபடுறதுனால நல்ல விஷயங்களுக்கு தானே அவங்க துணை போவாங்க. ஆனால் நிறைய மாந்திரிகர்கள் ஒருத்தரோட வாழ்க்கையை நாசமாக்கணும் அப்படின்னா பண்ணிடுறாங்க, ஒருத்தர் நடமாட முடியாமல் பண்ணணும் அப்படின்னா பண்ணுறாங்க, அகால மரணம் அடைகிறத நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு மாந்திரிகரால் பண்ண முடியுது அப்படின்னா எந்த சக்தியை பயன்படுத்தி அதை பண்ணுறாங்க? காளி தான். ஏன்னா காளி மட்டும்தான் நீ சொல்கிற பேச்சுக்கு ஆடிடுவான். ஏன்னா அந்த நம்பிக்கை பொறுத்து எப்படி தான் நீ சென்ற பிரயோகத்தின் பலம் தான். அதாவது நீ பெர்ஃபெக்டாக அந்த பிரயோகம் நடத்திட்டா 100% சக்ஸஸ். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே. அந்த காலத்தை வந்து ராமாயணத்தில் பார்த்துருப்பீங்க. ராமாயணத்தை வந்து ராவணனோட மகன் இந்திரஜித்துக்கு வந்து என்ன பிரச்சனைனா ராமனை வந்து அழிக்கணும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நைட்டில் வந்து பிரித்திங்கராவுக்கு யாகம் நடத்துகிறார். அந்த யாகம் மட்டும் முழுமையடைஞ்சதுன்னா பிரித்திங்கரா தேவி வந்து ராமரையும் லக்ஷ்மணன் அழிச்சிடுவான்னு ஐதீகம். பட் ஆனால் அதை ஹனுமனும் லக்ஷ்மணன் போயிட்டு அந்த யாக குண்டத்தையே தவிடுபடி ஆக்குனாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த ராமாயணம் முழுமை அடைஞ்சது. இல்லைன்னா பிரித்திங்கரா வந்திருப்பா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், நீ நியாய தர்மத்தில் ரெண்டாவது விஷயம் தான். பட் ஆனால் காளியை பொறுத்த வரைக்கும் நீ என் காலில் வந்துட்ட, நீ என்னை நம்பி வந்துட்ட, ஏன்னா நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்ட, எனக்காக உனக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். ஒருத்தருனால ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது, இவங்களால நான் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாக இருக்கிறேன் அப்படின்னா அவங்கள என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல தேவி அப்படின்னு சொல்லி போய் சரணடைகிறதுங்கிறது ஓகே. பொறாமையின் பேரில் பண்ணக்கூடிய நபர்கள் தான் இந்த மாந்திரிகத்துக்குள்ளே அதிகமாக உள்ள வராங்க. என்னோட சொந்தக்காரவங்க பெருசாக வளர்ந்துட்டான், அவன் பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு, அவன் பிஸ்னஸ் போகக்கூடாது, அவங்கள உடல்நல குறை ஏற்படணும், சொத்து பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் அதிகமாக மாந்திரிகத்தை நாடுறாங்க. அந்த மாதிரி யாருக்கும் எந்த தொந்தரவுகளுமே பண்ணாத, பிரச்சனைகளே கொடுக்காத நபர்களுக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா இதை பண்ணுறது காளியோட சக்தி அப்படிங்கிறத நம்மளால எப்படி ஏற்றுக்க முடியும்? கர்ம வினைன்னு ஒன்று இருக்கும், நல்லா புரிஞ்சுக்குங்க. செய்வினை செய்யும் பொழுது அவங்க ஜாதகத்தை தான் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த ஜாதகத்தில்
அந்த டைம் வீக்காக இருந்தால் செய்வனை பழிச்சிடும். ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்து குலதெய்வம் ஸ்ட்ராங்காக இருந்து அவங்களோட ஆன்மீக பலம் ஸ்ட்ராங்காக இருந்தால் செய்வனை பழிக்காது. இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்களோட கேள்விக்கு என்ன பதில்னா, அங்கே ஜாதகத்தில் டைம் சரியில்லாமல் இருக்கலாம் ஃபஸ்ட், அதனால தான் அந்த அகால மரணம் அடைஞ்சிருக்கும். ரெண்டாவது, இப்போ அதே மாதிரி அவங்களுக்கு தெய்வத்தோட சக்தி இல்லாமல் இருக்கலாம். அதாவது இந்த காலத்தில் இப்போல்லாம் வந்து யாருக்குமே குலதெய்வமே என்னன்னு தெரிய மாட்டுது. அப்போ குலதெய்வம் தெரியாமல் இருந்தால் மந்திரம் ஈஸியாக வந்துடும். நான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, யார் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு வீட்டுக்கு கதவுனா என்ன ஆகும், ஒரு வீட்டுக்கு கதவுனா யாருன்னு வந்துடலாம். அதே மாதிரி தான் போகிற வரதில் உள்ளே வந்துடும். எப்படி வந்து ஒரு இடத்துல வந்து கெட்டது ஒன்று போய் சொருவிடுச்சுன்னா கெட்டதே தான் போய் சொருவோம். அதே மாதிரி தான் இவன் ஒரு தான் வச்சுருப்பான். ஆனால் அது உள்ளே போனோன்னு இவங்க சரியாக கவனிக்கிறதால அக்கம்பத்தில் இருந்தவங்க கூட அதை அப்படியே ஒன்று சேர்ந்துடும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நைட்டு எங்கே போயிட்டு வந்திருப்பாங்க, இல்லை யாராவது எங்கே சுற்றி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் கூட இவங்களோட சேர்ந்து வந்ததுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. புரியுதா? அப்போ குடும்பத்தில் ஏற்படுற நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை உறவுகளில் ஏற்படுற சண்டைகளாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ரெகுலராக நடக்கிற குடும்ப பிரச்சனைகள். இதுக்கும் பில்லி சூனியத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? பில்லி சூனியம் வைக்கப்பட்டிருந்தால் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். பில்லி சூனியம், பேய், பிசாசு என்பது அவங்களோட அனுபவத்தில் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். புரியுதா உங்களுக்கு? நல்ல ஒரு ஆண்மகன் வந்து ஆறு அடியில் இருக்கிறான், திடீர்னு அங்கேயே போய் டமால் இடிச்சு செத்து போயிட்டா வச்சிங்களேன், அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்ம என்னதான் இங்கே உட்காந்து அனலைஸ் பண்ணால் கூட உயிர் போயிடுச்சு இல்லை, போனது தானே, திருப்பி அந்த உயிரை கொண்டு வர முடியுமா? கிடையாது. பட் ஆனால் அதே அந்த உயிர் போகிறதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தை நீங்கள் விசாரிச்சு பாருங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு கனவுல வந்து காட்டியிருக்கும். நீ சாமி கும்பிட்டாலும், நீ சாமி நம்பினாலும், நீ சாமி கும்பிட்டுனாலும் அந்த குடும்பத்தில் வந்து ஒரு இன்டிமேட் பண்ணிக்கும். ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி. எதனால் இதை சொல்கிறேன்னா, இன்னைக்கு ஆன்மீகத்தில் யாருக்குமே முழுமையான ஈடுபாடு இல்லாததால தெய்வங்கள் வந்து பேசுறதும் உங்களுக்கு அது சரியாக ஏற்றுக்க முடியாத ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த கஷ்ட நஷ்டங்கள் அனுபவிச்சு தான் ஆகும். அது சாபக்கேடு, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா முன்காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்து ஒரு வீடுனா இப்படி தான் இருக்கணும். ஒரு வீடுனா சாமி ரூம் இருக்கும், ஒரு வீடுனா விளக்கு ஏற்றுவாங்க, ஒரு வீடுனா சாணி போட்டு கோலம் போடுவாங்க, பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போயிட்டு வைப்பாங்க. ஒரு செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஒரு பௌர்ணமி எல்லா நல்ல நாளுமே அந்த எல்லா திதிகளையுமே வந்து வீட்டு பெண்களே சொல்லிடுவாங்கப்பா இன்னைக்கு இது பண்ணக்கூடாதுப்பா, வீட்டில் இன்னைக்கு பண்ணணும். இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கா? கிடையாது. அப்படி இருக்கும்போது எல்லாமே நம்மளுக்கு தவறாக நடக்கும். கரெக்ட் தானே? ஏன்னா வந்து ஒன்று தெய்வமே வந்து சொல்லுனா தெய்வம் அதனால கிணறு வந்து காட்டுது. அதையும் நம்ம புரிஞ்சிக்கிற சக்தி நம்மளுக்கு இல்லை. இதுதான் உண்மை. ஏன்னா நம்மளுக்கு ஆன்மீக பலம் இல்லை. ஆன்மீக பலம் இல்லாதால ஒரு விஷயம் நம்மளுக்கு பின்னாடி நடக்க போகிற விஷயம் நம்மளுக்கு முன்னாடி காட்டும் பொழுது அதை ஏற்றுக்கிறது நம்ம பக்குவம் சரியாக அடையலை. இதனால தான் இன்னைக்கு இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா தீய சக்திகள் ஏதாவது உள்ளர நுழைஞ்சிருக்கும் அப்படிங்கிறீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். நான் என்ன கேட்குறேன்னா, ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, வாஸ்து அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜாதகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு இது நேரம், இந்த இடத்துல இருக்கப்பட்டிருக்க விதி, இந்த விதிப்படி தான் உனக்கு நடக்கும், இந்த கிரகங்களோட இணைவுகள்னால உனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கும் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. வாஸ்துவில் அப்படியே திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, உன்னோட பொருளாதார பிரச்சனைக்கோ உன்னோட உறவுகள் பிரச்சனைக்கோ காரணம் அப்படிங்கிறது நீ இருக்கிற வீடு சரியில்லை, அதனால இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. அப்படியே மாந்திரிகம் பக்கம் வந்தோம் அப்படின்னாக்கா, உனக்கு உன்னோட வீட்லேயோ இல்லை உனக்கோ கெட்ட சக்திகள் உள்ளார இறங்கியிருக்கு. அதனால நான் இந்த மூணில் எதை எடுத்துக்கிறேன்? நான் நினைச்சேன் உன்னோட வாஸ்துவே பொய்யாக்கிடுவேன், நான் நினைச்சேன்னா உன் ஜாதகத்தையே பொய்யாக்கிடுவேன். எப்பயுமே மரண ஜாதகமும் என் பூஜைக்கு வந்துச்சுன்னா அதுக்கு அனுகிரகம் பண்ண வச்சிருவாங்க எங்கள் அம்மா. அதே மாதிரி நீ சொல்கிற மாதிரி எந்த மாதிரி துஷ்டமான ஒரு வீடோ, எந்த மாதிரி ஒரு கெட்ட சக்தி உள்ள வீடோ என்னோட பூஜைக்குள்ளே வந்துட்டாங்கன்னா 100% சக்ஸஸ். ஏன்னா காளியின் சக்தியாக தான். காளி நெகட்டிவாக ஒரு பாயிண்ட் கூட அந்த அம்பிகையால் அனுகிரகம் பண்ண முடியாது, அடித்து துவைச்சிருவா. எப்பேற்பட்ட ஏவல் பில்லி பிசாசியும் அவளால் ஒரு நிமிஷம் கூட அங்கே வச்சு அழகு பார்க்கப்பட்டா எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவா. அப்படி இருக்கும்போது தெய்வீக அம்சத்தில் இருக்கிற அத்தனை தெய்வங்களுக்குமே காவல் மகா காளி தான். அதனால தான் அஷ்டத்திக்குமே அவளை காளியாக நிற்க வச்சுக்கிறாங்க. திக்குக்குமே அவள் ஒண்டி தான். நீ எந்த பக்கம் போனாலும் அவளோட அம்சம் இல்லாமல் இந்த உலகமே இயங்கலை. அப்படி இருக்கும் பொழுது காளிக்கிட்டே நீங்கள் வராத பொழுது எல்லா நஷ்டத்தையும் அனுபவிச்சு தானே ஆக முடியும். புரியுதா உங்களுக்கு? எப்போ நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டீங்க, எப்போ இந்த அம்பிகை பக்கம் வரீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஞானம் இருக்கணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆன்மீக ஞானம் இருக்கணும், உங்கள் குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கணும், கிராம தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கணும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம போயிட்டு ஒரு விஷயத்தை பண்ணணும், நம்மளுக்கு உடனே சக்ஸஸ் ஆனால் அது முட்டாள்தனம். இப்போது நீ ஐஏஎஸ் படித்தா தானே எக்ஸாம் எழுத முடியும், நீ காலேஜ் போனால் தானே எக்ஸாம் எழுத முடியும், ஸ்கூல் போனால் தான் எக்ஸாம் எழுத, எதுவுமே எக்ஸாம் பேப்பர் கொடுத்தா எழுதுவியா?
அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ அதே மாதிரி தான் இந்த ஆன்மீகத்தோட உச்சக்கட்டம் தான் மாந்திரீகம். இந்த ஆன்மீகம் அறிவு இல்லாம உன்னால மாந்திரீகத்துல செயல்பட முடியாது. ஏன்னா மாந்திரீகம் என்பது மயானத்துக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். இந்த பூ உலகத்துக்குமே இந்த இறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் நடக்கிற அந்த விஷயத்துக்கு ஒரு தேவி காவல்னா அது காளி மட்டும்தான். அதனால தான் எத்தனை ஜோதிலிங்கம் 12 ஜோதிலிங்கம் நம்ம உட்காந்து உழுந்து கும்பிட்டாலும் ஏன் செத்த பகையெல்லாம் காசிக்கு போகிறோம்? இல்லை சாவத்துக்கு முன்னாடி ஏன் அங்கே போய் சாவணும்னு ஆசைப்படுறோம்? முக்தி. ஐயோ நம்ம உலகத்தில் எவ்வளோ பாவம் பண்ணிட்டோம், எவ்வளோ அநியாயம் பண்ணிட்டோம், எவ்வளோ அக்கிரமம் பண்ணிட்டோம், எவ்வளோ நமக்கு சாபக்கேடுகள் இருக்குது. எங்கேயாவது ஒரு லூப் பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிடாதா, எங்கேயாவது ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கிடச்சிடாத நம்ம வெளியே வந்துட்டோம்னா அதுக்கு தான் காஷி. ஏன்னா நீ கங்கையில் முங்கி எழுந்து உன்னோட பித்ருகளுக்கு நீ பிண்ட தர்மம் கொடுத்தாலே முடிஞ்சிச்சு, கர்ம வினியோ கிளியர் ஆகிடும் சொல்கிறாங்க. பட் ஆனால் எத்தனை பேர் காசிக்கு போய்க்கிறோம் சொல்லுங்கள்? முடியாது, போக முடியாது. ஏன்னா அங்கே காலை வேறு உன்னை கூப்பிடணும் அதனைக்கு உள்ளவான்னு அவர் எழுதணும் உன் பேர், அப்போ தான் நீ உள்ளே நுழைய முடியும். இல்லைனா இங்கே உனக்கு ஸ்டார்ட் ஆகிடும் 7:30. புரியுது அவங்களுக்கு? அதனால தான் காசிக்கு போகிறவங்களுக்கு பல இன்னல்கள் இருந்தாலும் போயிட்டு வந்த பிறகு சுபம் மட்டும்தான். ஏன்னா அவங்களோட அத்தனை பூர்வ ஜென்மத்தோட நீங்கள் சொன்ன மாதிரி பூர்வ ஜென்மத்தில் என்னென்ன சாபங்கள் பாபங்கள் எது இருந்தாலும் அதை ஒரே நிமிஷத்தில் கிளியர் பண்ணுற சக்தி காசிக்கு உண்டு. அந்த காசி மயானத்துக்கும் அந்த காசி விஸ்வநாதருக்கும் உண்டு. அதனால தான் இத்தனை உலகத்தில் யார் எங்கே செத்தாலும் ஒரு தடவையாச்சு நம்ம பெற்றவங்களுக்கோ இல்லை தாத்தா பாட்டிக்கோ நம்ம கையால் எல்என்சி வந்துட மாட்டோமா சொல்லிட்டு அந்த ஆத்மா ஏங்கும். புரிஞ்சுதா? ஏன்னா காசி ஒன்றும் அண்டார்டிகாவில் இல்லை, இங்கே தானே இருக்குது, இந்தியாவில் தானே இருக்குது. பட் ஏன்னா எத்தனை பேர் போய்க்கிறாங்க? கிடையாது. ஏன்னா உன்னால் அவ்வளோ சீக்கிரம் நுழைய முடியாது. அதுக்கு உனக்கு ஆன்மீக பலம் இருக்கணும், உன்னோட புண்ணியம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால்தான் நீ உள்ளே போயிட்டு அந்த பலத்தோடு நீ திருப்பி வெளியே வர முடியும். இப்போ இவ்வளோ விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. இதெல்லாம் என்ன சொல்ல முடியும்? அப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. இதில் எதுவுமே மறைச்சி யாரும் வைக்கல. பட் இதே நம்ம ஒழுங்காக செய்கிறப்போ ஒரு மாந்திரிகம் உச்சக்கட்ட நிலை, அதாவது எக்ஸ்ட்ரீம் நிலை. அது புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் பூஜை பண்ணி நிற்க திடீர்னு நம்ம அம்மா ரத்தம் கேட்டால் நான் உடனே ரத்தம் கொடுத்து தான் ஆகணும். ஏன் உயிரை கொடுத்து தான் அந்த நிலைக்கு நான் வரணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு அந்த பக்குவம் அடையணும். அதுக்கு என்னோட குருமார்கள் இருக்கணும், அதுக்கு அந்த பிராக்டிஸ் இருக்கணும், அந்த பூஜைகள் வழிபாடு கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் இதில் நம்ம நிற்க முடியும்னு சொல்ல வரேன். ஒருத்தரோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கிறதா அவங்க நினச்சிக்கிறாங்க. இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஒன்று மன ரீதியே ஏதாவது குழப்பிக்கிட்டே இருக்கிறது, எனக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு. பொருளாதாரத்தில் நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப எனக்கு யாரோ செய்வேன்னு வச்சுட்டாங்க, இல்லை எவ்வளோ வச்சுட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிறது. அடிக்கடி பிரச்சனைகள் நடக்குது, சொத்து பிரச்சனைக்கு வருது. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால எனக்கு யாரோ எவ்வளோ பில்லி சூனியமாக வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு மாந்திரிகிட்ட வராங்க அப்படின்னா அவருக்கு உண்மையாகவே அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் எதை வச்சு தெரிஞ்சுக்க? 2 விஷயம் தான் நான் கேட்பேன் இன்னி வரைக்கும். யார் வந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு குலதெய்வம் என்ன? உங்களுக்கு குலதெய்வம் தெரியாதுன்னு சொன்னாலும் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு மாந்திரிகம் பலிக்காது. இல்லை அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமா பில்லி சூனியம் அப்படி? ஆமாம், அஃப்கோர்ஸ். நீ அதில் நாசமாக தான் போவேன். முடிஞ்சிருச்சு. குலதெய்வம் தானே உனக்கு காவல் நிற்கும். குலதெய்வம் தான் சாட்சியை வச்சு இந்த மாந்திரிக பூஜையை ஆரம்பிக்க முடியும். அதுதான் இப்போ சொல்ல வரேன் நான். சரி, அதனால தான் எவ்வளோ பேர் இன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க தடியத்தை தண்டல்காரன் ஆனால் கூட உண்மையான மாந்திரிகத்தை யாருமே கையால் ஆள முடியாது. ஏன்னா நாங்களே வெற்றிடுவோம் வெளியே போங்க சொல்லிட்டு. மற்றவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. லாபம் சொல்லிட்டு சம்பாதிச்சிருவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இவங்களோட ஏமாற்றத்தையும் இவங்களோட கஷ்ட நஷ்டம் அவங்க காசு ஆக்கிடுவாங்க. பட் ஆனால் இங்கே அப்படி கிடையாது. எங்கள் இடத்துல யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு குலதெய்வம் தெரியணும். ஏன்னா நீ பூஜை ஆரம்பிக்கும் பொழுது குலதெய்வத்தை சாட்சியை வச்சு ஆரம்பிக்கணும். உனக்கு குலதெய்வம் தெரியல. இப்போ சப்போஸ் நீங்கள் வரீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நீங்கள் வரீங்க, அம்மா இந்த மாதிரி பிரச்சனைமா எனக்கு நான் கேட்குறேன். 2 கேட்பேன். ஒன்று உங்கள் குலதெய்வம் என்னன்னு கேட்பேன். 2வது நீ ஃபஸ்ட்டு குலதெய்வம் தெரிஞ்சு, இப்போ சப்போஸ் உங்கள் குலதெய்வம் தெரிஞ்சிச்சு வச்சுங்களேன், ஃபைன். இப்போ அடுத்த கொஸ்டின், அப்போ குலதெய்வம் தெரிஞ்சிச்சா? ஒரு காட்டேரி, ஒரு பிடாரி, ஒரு முனீஸ்வரனோ இல்லை கருப்பு சாமி, ஏதோ ஒரு எக்ஸ் ஒரு தெய்வம் உனக்கு இருக்கும். கரெக்டாக? அப்படி இருக்கும் பொழுது ஒரு அடுத்த கேள்வி என்னென்னா, உனக்கு கிணவு வருதா, தூக்கம் வருதா? இந்த கிணவு வரலனாவும் முடிஞ்சிருச்சு. உனக்கு கிணவு வந்தே ஆகும். எப்பேற்பட்ட இருந்தாலும் அவங்களுக்கு கெட்ட நேரமோ இல்லை கெட்டதோ இல்லை ஏதோ ஒன்று செய்வனண்டா கண்டிப்பாக கனவு காட்டி கொடுக்கும். மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கூட அந்த கனவுக்குள்ள வரும் இல்லையா? வரும். ஆனால் மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் எப்போ ஆகும்? உன்னோட சுற்றி இருக்க அந்த வளையத்தில் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் பொழுது தான் உனக்கு மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அந்த வளையம் எப்போ டிஸ்டர்ப் ஆகும்னா பேட் வைப்ரேஷன் அதிகமாக உன்னை தொட வரும் பொழுது தான் உனக்கு அந்த வைப்ரேஷன் உன்னை டிஸ்டர்பன்ஸ்க்கு ஆகும். அதுக்கு உனக்கு குட் வைப்ரேஷன் வேணும்னா நீ கோயில் குளத்துக்கு போயிருக்கணும். ஆனால் நீ போயிருக்க மாட்டேன்.
உனக்கு நேரங்கள் மாறும்பொழுது, கட்டங்கள் மாறும்பொழுது உனக்கு வழி விட்டுடும், உன்னை அடிச்சு தூக்கிடும். சிம்பிள், அவ்வளோதான். ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான். இதை நான் பேசி ஒன்றும் இல்லை, நீ பேசி ஒன்றும் இல்லை. அந்த விதியில் உன்னை காப்பாற்றப்படணும்னு விதி இருந்தால் தான் நீ உன்னை காப்பாற்றவே முடியும். இப்போ எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போகிறோம், எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, எல்லாரும் டாக்டர்ஸ் கூட பார்த்துருவாங்க? கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. எத்தனை லட்சம் கோடி ட்ரீட்மெண்ட் போனோம் தான். நம்ம என்ன சொல்லலாம், ஐயோ போய் ஒரு மாலை தான் போட்டுற முடியும், கிடையாது. ஆனால் மாந்திரிகத்தில் சொல்கிறது, ஜோதிட ஆன்மீகத்திலையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பர்டிகுலராக இந்த மாதிரியான நபர்களுக்கு செய்வினையோ ஏவலோ பில்லி சூனியமோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கவே முடியாது, அவங்களுக்கு அது எடுபடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு விஷயம் இருக்கா? எது இருந்தாலும் குலதெய்வம் இருக்கணும். குலதெய்வத்தை அனுகூலம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அந்த குலதெய்வத்தையே என்னால் உன் கனவுல காட்ட முடியும், என்னால் உன் கனவுல உன்னோட குலதெய்வத்தை காட்ட முடியும். புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? ஏன் கனவுல குலதெய்வத்தை காட்டல, உன் கனவுலே என்னால் உன் குலதெய்வத்தை காட்ட முடியும்னா அப்போ எந்த அளவுக்கு எங்கள் மாந்திரிக சக்தி வேலை செய்யும், எந்தத்துக்கு எங்களோட பலம் உண்டு. ஸோ அதனால தான் நாங்கள் யாருமே ஃபஸ்ட்டு வராதிங்கன்னு சொல்லுவோம். எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எங்ககிட்ட வரவங்க இதெல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்தால் தான் வரணும். ஆன்மீகத்தில் முழுமையாக பலம் இருந்தால் தான் எங்ககிட்ட வரும், இல்லைன்னா நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. ஏன்னா எங்களுக்கு பத்ரகாளியோட வழிபாடு தடை இல்லாமல் போகணும், அதுதான் நாங்கள் பார்ப்போம். புரியுதா? ஏன்னா நான் தான் முன்னாடி நிற்கிறேன், அவன் முன்னாடி, எனக்கு பின்னாடி தான் நீங்களாம். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏன்னா நான் தான் அந்த முக்திக்காக அவகிட்ட போராடி நிற்கிறேன். மறு ஜென்மம் இருக்கக்கூடாது, இந்த ஜென்மாலேயே என் கஷ்ட நஷ்டம் எல்லாம் கிளியரானு சொல்லிட்டு அந்த முக்திக்குரிய அந்த ப்ராக்டிக்ஸை நாங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் பார்த்து உங்களுக்கு ஒரு உட்கார வைப்போம், அவ்வளோதான். சரி போ, கஷ்டப்படுறாங்க, வா உட்கார் போ, அவ்வளோதான். அதனால தான் எங்கள் கோயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற எல்லா இடத்துலையும் கியூ கட்டிருப்பாங்க, எங்கள் கோயிலில் யாருமே வர முடியாது. ஏன்னா கர்மா உன்னை அடிக்கும், உன்னால் வரவே முடியாது என்கிட்ட. என் பூஜைக்கு மட்டும்தான் வர முடியும், அதுவும் மிஞ்சி போனால் ஒரு 4 ஃபேமிலியோ 5 ஃபேமிலி, இதுவே அதிகம், வரவே முடியாது. பட் ஆனால் இன்னி வரைக்கும் என் பூஜை தடை இல்லாமல் நடந்துருக்குது, இன்னி வரைக்கும் ஆடு பலி தடை இல்லாமல் நடந்துருக்கு. அது எப்படி சொல்லுங்கள்? இப்போது உலகம் ஃபுல்லாக மாந்திரிகத்தின் தலை சிறந்த நாயகி நான் உட்காந்து நிற்கிறேன், அப்படி லைனில் தான் நின்றுக்கணும். நான் ஒன்றா லண்டனில் இல்லை, அமெரிக்காவில், இதே சென்னையில் தான் இருக்கிறேன், இதே எண்ணூர் காசிமேல தான் இருக்கிறேன், வந்திருக்கணும்ல. ஏன் வர முடியல? வர முடியாது, தடுக்கும். அதுதான் மாந்திக்கிட்ட உண்மையான பலம். புரியுது உங்களுக்கு? ஏன்னா நீ வரணும், நான் ஃபஸ்ட்டு உன் கிட்ட அத்தனை கெட்டு உன்னை பேக்கப் பண்ணிவிடும் ஃபஸ்ட்டு, உன்னை அது அப்புறம் பேப்பர் மாதிரி நான் கிழிப்பேன். அதுக்கு விரதங்கள் பூஜைகள் அனுஷ்டாகம் பண்ணணும். சரி, இப்போ ஒரு நம்ம வந்து 18 படி ஏறுறோம் எங்கள் கேரளாவில், கரெக்ட் தானே? அது ஏன் ஒரு மண்டலம் விரதம் இருக்கணும்? பஸ் சாதாரணமாக அப்படியே மாலை வாங்கி போட்டு போனேன், நீ போய் பாரு, உனக்கு தெரியும். அப்போ போய் பார்த்தீங்கன்னா கடைக்கு காசு இல்லாமல் போகிறது சமம். ஒரு விரதம் இருந்து ஒரு அனுஷ்டாசம் பண்ணி ஒரு பூஜையின் வழிபாடு இருந்தால் மட்டும்தான் அதோட பலன் உனக்கு தெரியும். அப்போ தான் நீ அடுத்த வருஷம் உனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த வருஷம் போனதுக்கும் அடுத்த வருஷம் போக உனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ உனக்கு 7 நாடு சனி இருக்காதா? அப்போ உனக்கு ராகுக்கு எது கண்டம் இருக்காதா? எல்லா கண்டமும் இருக்கும்ல. அந்த 18 படி ஏறி வந்த பிறகு உனக்கு தெரியும், அத்தனையுமே செயலிழந்து போயிடும். அதனால இன்னைக்கும் கேரளா மாந்திரிகத்தின் பூமி, மாந்திரிக உச்சநிலையில் அது இருக்குது. இந்த பில்லி சூனியம் ஏவல் அப்படிங்கிறத தாண்டி ஆவி ஆத்மா இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. ஒருவேளை ஒருத்தருக்கு பில்லி சூனியம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் இல்லை, ஆனால் அவங்களுக்கு வந்து ஆவி ஆத்மாவோட தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணலாம்? மாந்திரிகத்தில் அதை பண்ண முடியும்? கண்டிப்பாக முடியும். ஏன் முடியாது? அதுதான் சொல்லுவேன். நான் வந்து வேறு எந்த உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்ல தேவையில்லை. இன்னைக்கு நடைமுறை இருக்கிற எக்ஸாம்பிள் தான் இப்போ உங்ககிட்ட சொல்லி நிற்கிறேன் நான். இதுதான் பக்தியின் உச்சநிலை. புரியுதா? இப்போ சோட்டானிக்கரை பகவதி அம்மா எடுத்துங்க, நீங்கள் மற்ற கோயிலெலாம் போக தேவையில்லை. சரி, எந்த கோவிலுமே அம்பிகையாக தான் இருப்பாள், அவள் காலியாக உட்கார மாட்டாள். ஏன்னா அவள் அந்த ஊரை காக்கணும், அந்த நாட்டை காக்கணும், அந்த ஊரில் இருக்க மக்களை அவள் வந்து காப்பாற்றணும் சொல்லிட்டு அம்பிகை சாந்தமாக, அவள் உக்ரமாக ஆக மாட்டாள். ஆனால் எந்த கோவிலுக்குள்ளேயுமே அந்த பேய் பிசாசு பிடிச்சவங்களோ நீங்கள் சொல்கிற அந்த மனநிலையில் பாதிக்கப்பட்டவங்களோ உள்ளே போக முடியாது, துரத்துடும் வெளியே. கிட்ட வந்தாலும் ஒன்று மயக்கச்சு விழுந்துருவாங்க, இல்லைனா அவங்க நல்லா ஆகிடுவாங்க. உள்ளே போனால் ஃப்ரீயாக இருப்பாங்க, வெளியே வந்தாலும் திருப்பி அந்த அமக்கள் நடக்கும். ஆனால் உலகத்துலேயே அந்த ஒரு கோவிலில், சோட்டானைக்கரை பகவதி அம்மன் கோவிலில் மட்டும்தான் நீ எப்பேற்பட்ட பேய் பிசாசு உள்ளே போனால் ஆட ஆரம்பிக்கும். உனக்கே தெரியாது உன் மேலே வச்சுருப்பாங்களா சொல்லிட்டு. ஆனால் உள்ளே போனோன்னே உன்னை மீறி ஆட்டம் இருக்கும். அந்த ஆட்டத்தை கட்டுப்படுற சக்தி அந்த பகவதிக்கு மட்டும்தான் உண்டு. புரியுது அவங்களுக்கு? நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி மனநிலையில் பாதிக்கப்பட்டவங்க, சேவினியால் பாதிக்கப்பட்டவங்க அந்த அம்பிகை கோயில் போயிட்டாலே போதும், அவள் திருமேனியில் முழிச்சு அங்கே நடக்கிற அந்த இரவு நேரத்தில் அர்த்தஜாம பூஜையில் நடக்கிற அந்த குருதி பூஜை நடந்தாலே போதும், அத்தனையுமே சக்ஸஸ் ஆகிடும். அத்தனை ஒரு சக்தி வாய்ந்த கோவில் சோட்டானிக்கரை பகவதி. இன்றைக்கி இந்த கலியுகத்தில் நீங்கள் கூட போய் பார்க்கலாம், எத்தனை பேர் ஆடி நிற்பாங்க. அங்கே யாரும் பக்கத்தில் நின்று பேயெல்லாம் ஓட்ட மாட்டாங்க, உள்ளே போன ஆரம்பிச்சிடும். வயசு பொண்ணுங்க அங்கே போய் ஆடணுன்னு தலையெழுத்தா, சின்ன குழந்தைங்க போய் ஆடணுன்னு தலையெழுத்தா. புரியுது அவங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு தேவியை வழிபடுறவன் நாங்கள். அப்போ எங்களுக்கு அந்த பலம் எப்படி வரும்? ப்ராக்டிஸ், அந்த பூஜையின் ப்ராக்டிஸ் பண்ண 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 அந்த சக்தி சித்தி ஆகும், இல்லைன்னா சித்தி ஆகாது. ஓகே, அந்த ஆன்மீக வழிபாடு அப்படிங்கிறதோ இல்லை ஆன்மீக ஈடுபாடு அப்படிங்கிறது இல்லாத நபர்களை தான் இந்த மாதிரி ஆவி ஆத்மா
பில்லி சூன்யம் இந்த மாதிரி பிரச்சனைகள் தாக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கா? நேரம் காலம் எப்படி வந்து நம்மளால கணிக்க முடியாதோ, ஜனனம் மரணத்தை எப்படி நம்மளால கணிக்க முடியாதோ, இதையும் நம்மளால ஒரு காலமும் கணிக்க முடியாது. இதெல்லாம் ஒருத்த கணிச்சு நான் கரெக்டாக சொல்றது அவன் உங்களுக்கு போய் சொல்கிறேன், ஏமாத்திரன்னு அர்த்தம். புரியுது அவங்களுக்கு? ஏன்னா அடுத்த நொடி நம்ம கையில் கிடையாது, அடுத்த நிமிஷம் நம்ம கையில் கிடையாது, நம்ம தூங்கி எழுந்தாலும் மரணம் வருமானம் நம்ம கையில் கிடையாது. அப்போது இதெல்லாம் வந்து எதுவுமே நம்ம கையில் கிடையாது. இதெல்லாம் முழுக்க முழுக்க நம்மளோட தலையெழுத்தில் மட்டும்தான் இருக்குது. நம்மளோட பூர்வ ஜென்மத்தோட புண்ணியத்திலையும் பூர்வ ஜென்ம சாபத்திலையும் பெற்றவங்களோட பூர்வ ஜென்மத்தோட புண்ணியத்திலையும் இந்த ஜென்மத்தில் நம்ம என்னென்ன அனுபவம் அத்தனைக்குமே கர்ம வினை தான். அந்த கர்மா மட்டும்தான் இன்னைக்கு நம்மளை சுற்றி சுற்றி வாட்டி வாட்டி எடுக்குது. அதில் தெய்வங்கள் நம்ம எத்தனை தெய்வங்கள் கிட்ட போய் அது எந்த தெய்வமாக கூட இருக்கலாம். சரி, நல்லா புரிஞ்சுங்க. நம்மளோட இந்து தர்மப்படி 303 தேவாதி தெய்வங்கள் இருக்காங்க. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது, நீ ஏதாவது ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கோ. ஒரே ஒரு தெய்வம், எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது, ஒரு தெய்வத்தை முழுமையாக ஆத்மாத்மா பிடிச்சிக்கோ. உனக்கு எதுவுமே கிட்ட வராது. உன்னை அந்த தெய்வம் பட் நீ நம்ம பண்ணுறோம் அந்த மாதிரி. பக்கத்து வீட்டுக்காரங்க வராகி போகிறாங்க, ஓடு நீயும் போய் வராகி ஃபோட்டோ எடுத்துருவா. இல்லை அவங்க வந்து அந்த முருகர் கோயில் போகிறாங்க, நீயும் போ. அது எங்கே இந்த பக்தி வரும்? அது போட்டி போடாமல் தெய்வத்துக்கிட்ட இருக்க வேண்டியது பக்தியை தவிர்த்து போட்டி போடாமல் கிடையாது. ஆத்மா உள்ளன்போடு நீ வீட்டில் விளக்கு. ஏன்பா இப்போ கொரோனா வந்தது, எத்தனை கோயில் திறந்தாங்க? இன்றைக்கி வீடு கோயிலாவில் எல்லாம் வீட்டில் போய் விளக்கு ஏற்றலை, எல்லாம் அந்த பிரார்த்தனை வைக்கல. அதுதான் நம்பிக்கை, அதுதான் பக்தி, அதுதான் தெய்வம் எதிர்பார்க்குது. புரியுதா உங்களுக்கு? அதில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான் எங்களால் பண்ண முடியும். மற்றபடி நாங்கள் வந்து அப்படி நாங்கள் வந்து இப்படின்னு ஒரு காலமாக சொல்ல முடியாது. தேவனோட தட்டி வச்சிரும். எதை பண்ண முடியுமோ அதை தான் பண்ண முடியும். எதை சரியாக வழிகாட்ட முடியுமோ அதுதான் வழிகாட்டும். அதுக்கு தான் ஒரு குருவாக நாங்கள் உட்காந்துருக்கோம். மாந்திரிகம் ரிலேட்டடான நிறைய விஷயங்களை ரொம்ப சுவாரஸ்யமாக எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. ஓகே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.